நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, போஸ்ட் ஆபீஸ்ல கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அதுவே எல்ஐசியில ஜீவன் உற்சவ் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. ரெண்டு திட்டத்துக்கும் உள்ள கம்பேரிசன் வீடியோவா தான் இந்த வீடியோ அமைய போகுது. வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ சொல்ற சினாரியோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்பாவுக்கு வயசு 52 நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். பையனுக்கு வயசு 31. இந்த எக்ஸாம்பிளுக்கு அவர் அப்பா என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் கிசான் விகாஸ் பத்ரால முதலீடு பண்ணா என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், எல்ஐசியில ஜீவன் உற்சவ் பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணா என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத தான் அவரு கால்குலேட் பண்ணி பாக்குறாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். உதாரணத்துக்கு அப்பாவுடைய 52வது வயசுல 2024வது வருஷத்துல ஒரு 1,50,000 ரூபாய் கிசான் விகாஸ் பத்ரால முதலீடு பண்றாரு. அதுவே ஜீவன் உற்சவ் பாலிசியில 1,52,000 ரூபாய் முதலீடு பண்ணி பாலிசி எடுக்கிறாரு. கிசான் விகாஸ் பத்ரா அவங்க அப்பா பேர்ல எடுக்கிறாரு. ஜீவன் உற்சவ் பாலிசி அவங்க பையன் பேர்ல எடுக்கிறாங்க. அந்த பையன் பேர்ல ஏன் எடுக்கிறாங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு கிசான் விகாஸ் பத்ரால வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் முதலீடு பண்றாரு. மொத்தம் 15 லட்சம் ரூபாய் அதுல முதலீடு பண்ணியிருப்பாரு. ஜீவன் உற்சவ் பாலிசியில முதல் வருஷம் 1,52,000 ரூபாய் கட்டுறாரு. அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு 1,48,000 ரூபாய் கட்டுறாரு. ஒரு 8 வருஷத்துக்கு மட்டும்தான் மொத்தமே கட்டுறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு 12 லட்சம் ரூபாய் கிட்ட ஜீவன் உற்சவ் பாலிசியில அவர் முதலீடு பண்ணியிருப்பாரு. அவருடைய சம்ம ஷூட் எல்ஐசி நாம்ஸ் படி சம்ம ஷூட் எவ்வளோன்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சம்ம ஷூட் 10 லட்சம் அவருக்கு. அவர் முதலீடு பண்ணது 12 லட்சம் ரூபாய். மைண்ட்ல வச்சுக்கோங்க. விகாஸ் பத்திரத்துல இருந்து என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா, 11வது வருஷம் அவர் முதல் வருஷம் ஒரு 1,50,000 ரூபாய் கட்டியிருப்பாரு இல்லைங்களா, அது அப்படியே டபுள் மடங்கு ஆகி 3 லட்சம் ரூபாயா அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். 12வது வருஷம் 2வது வருஷம் கட்டின 1,50,000 ரூபாய் 3 லட்சம் ரூபாயா 12வது வருஷம் கிடைக்கும். அப்படியே அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாயா மொத்தம் ஒரு 30 லட்சம் ரூபாய் கிசான் விகாஸ் பத்திரத்து மூலியமா அவருக்கு கிடைக்கும். அவர் கட்டின அமௌண்ட் 15 லட்சம் ரூபாய், அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் 30 லட்சம் ரூபாய். நெட் ப்ராஃபிட் அவருக்கு கிசான் விகாஸ் பத்திரத்துல இருந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஓகே, இதோட டாக்ஸ் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிசான் விகாஸ் பத்ராக்கு 80Cயும் அப்ளிகபிள் ஆகாது, 1010Dயும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதுல நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கும் நீங்க டாக்ஸ் கட்டணும், ரிட்டர்ன் நீங்க எடுக்கிற லாபத்திலையும் நீங்க டாக்ஸ் கட்டணும். அதாவது வருமானமா கணக்கு பண்ணி அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். அதுவே ஜீவன் உற்சவ் பாலிசியில அவர் ஒரு 8 வருஷம் பணம் கட்டுவாரு. 12 லட்சம் ரூபாய் அவர் மொத்தமா கட்டியிருப்பாரு. 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. 12வது வருஷத்துல இருந்து அவருக்கு பணம் கிடைக்கும். நம்ம அவருக்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய 64வது வயசுல இருந்து நீங்க வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பென்ஷனா இந்த திட்டத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் அவருக்கு கொடுத்திருந்தோம். அவரும் ஓகேன்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணி பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போது ஜீவன் உற்சவ் பாலிசியில இருந்து அவருடைய 64வது வயசு வரைக்கும் குறைஞ்சபட்சம் அவர் 90 வயசு வரைக்கும் உயிர் வாழ்றாருன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அவருக்கு 90 வயசு வரைக்கும் 27 லட்சம் ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதாவது வருஷம் 1 லட்சம் வாங்குறாரு அப்படின்னா மொத்தமா ஒரு 90 வயசு வரைக்கும் 27 லட்சம் ரூபாய் அவரு வாங்கியிருப்பாரு. ஸோ அவர் அந்த 12 லட்சம் ரூபாய் கட்டினாரு இல்லைங்களா, இந்த 12 லட்சம் ரூபாய்க்கு 80C மூலியமா டாக்ஸ் டிபேட் உண்டு. அப்படி பார்க்கும்போது அவரு 20% டாக்ஸ் ஸ்லாப்ல வந்தாரு அப்படின்னா 2,40,000 ரூபாய் அவருக்கு டாக்ஸ் டிபேட் கிடைச்சிருக்கும். 30% டாக்ஸ் ஸ்லாப்ல வந்தாரு அப்படின்னா 3,60,000 ரூபாய் அவருக்கு டாக்ஸ் ரிபேட்டா மட்டும் கிடைச்சிருக்கும். அதாவது 80Cல கட்டின அமௌண்ட்டுக்கு. இப்போ 27 லட்சம் ரூபாய் வாங்கினார் இல்லைங்களா, அந்த 27 லட்சம் ரூபாய்க்கு செக்ஷன் 1010D மூலியமா அதுக்கும் டாக்ஸ் ரிபேட் கொடுத்துட்டாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, வருமானம் ஒரு 5 லட்சம் ரூபான்னு கணக்கு பண்ணோம்னா கூட எல்ஐசியில இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் வருஷம் வருது அப்படின்னா அந்த எல்ஐசி வருமானத்தை நீங்க கணக்காட்ட வேண்டாம். அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன டாக்ஸ் நீங்க கட்டணுமோ அந்த டாக்ஸை மட்டும் நீங்க கட்டினீங்கன்னா போதும். இந்த 1 லட்சம் ரூபாய் டாக்ஸ் எக்ஸம்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது
இவரு வாங்கின 27 லட்சம் ரூபாய்க்கு செக்ஷன் 10(10)D மூலியமா 20% டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தாரு அப்படின்னா 5,40,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு டேக்ஸ் ரிபேட் உண்டு. அதுவே 30% டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தாரு அப்படின்னா 8,10,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு டேக்ஸ் ரிபேட் உண்டு. நான் இப்ப டேக்ஸ் ஸ்லாப் சொல்றேன் அப்படின்னா இப்போ 2024ல கரண்ட் டேக்ஸ் ஸ்லாப் என்னவோ அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு டேக்ஸ் ஸ்லாப் மாறக்கூடும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரைக்கும் உங்க லிமிட் கொடுக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, டேக்ஸை பத்தி நம்ம அப்புறமாவும் பேசலாம். இப்போ மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். ஸோ கிசான் விகாஸ் பத்திரத்து மூலியமா 15 லட்ச ரூபாய் கட்டுறாரு, 30 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்குது, 15 லட்ச ரூபாய் அவருக்கு ப்ராஃபிட். ஜீவன் உற்சவ் பாலிசியில 12 லட்ச ரூபாய் கட்டுறாரு, அவரோட ஆயுட்காலம் வரைக்கும் 27 லட்ச ரூபாய் வாங்கிட்டாரு. இதோட முடியுதான்னு கேட்டா கிடையாது. சரி, நம்ம என்ன பண்ணணும், அவரு பேர்ல எடுக்க சொல்லல, அவர் பையன் பேர்ல தான் இந்த ஜீவன் உற்சவ் பாலிசி நம்ம எடுக்க சொன்னோம். அப்படி பார்க்கும்போது அவர் பையன் பேர்ல பாலிசி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு நம்ம அசைன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அந்த 1 லட்சம் ரூபாயை அவர் அனுபவிச்சு வந்திருப்பாரு, 27 லட்சம் ரூபாய். உங்க அப்பாவுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஅசைன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க பையன் பேருக்கு. ஸோ அவங்க பையனுக்கு ஒரு 31 வயசு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ அவர் பையனுக்கு அப்பாவுக்கு 90 வயசு ஆகும்போது பையனுக்கு 70 வயசே இருந்திருக்கும். ஸோ அப்ப 70 வயசுல இருந்து பையன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 90 வயசு வரைக்கும் இந்த பென்ஷன் வாங்குறாரு அப்படின்ற பட்சத்துல பையனுக்கு 1 லட்சம் ரூபாய் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ பையனுக்கு 90 வயசு வரைக்கும் அப்படின்னா அவரு ஒரு 21 வருஷம் வாங்குவாரு, மொத்தமா 21 லட்சம் ரூபாய் அவரு பையனுக்கு கிடைச்சிருக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க, அவரு பையனை புது பாலிசி நம்ம எடுக்க சொல்லல, ஆல்ரெடி எடுத்த பாலிசிலேயே தான் உங்க அப்பாவும் பயன் அடைஞ்சிருக்காரு, அவங்க பையனும் பயன் அடைஞ்சிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு 27 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு, அவங்க பையனுக்கு ஒரு 21 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. மொத்தம் அவங்க கட்டின அமௌண்ட் 12 லட்சம் ரூபாய் தான். அவ்வளவுதானான்னு கேட்டா அதுவும் இல்லையே. இப்ப அவங்க பேரன் ஒருத்தர் இருப்பான்ல, அவங்க பேரன் வந்து ஏன் எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா, எங்க தாத்தா சொத்துல எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க பேரனுக்கும் எல்ஐசி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க இல்லையா இந்த பாலிசியில. அவங்க பேரனுக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க கட்டினாங்க இல்லைங்களா முன்னாடி சம்மசூடு ஒரு 10 லட்சம் ரூபாய், இந்த சம்மசூடு அந்த சம்மசூடுக்கு வருஷம் வருஷம் ஒரு போனஸ் ஆட் ஆகும். அந்த போனஸ் பிளஸ் வந்து அந்த முன்னாடி 1 லட்சம் ரூபாய் நம்ம விட்டுருங்க ஒரு வருஷம் கழிச்சிடுங்கன்னு சொன்னோம்ல, அந்த 1 லட்சம் ரூபாய் விட்ட பணம் ஒரு 13,78,385 ரூபாயா அக்குமுலேஷன் ஆயிருக்கும் 5.5% ஆனுவல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. ஏன்னா அந்த 5 ரூபாய் வரைக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த 5 ரூபாய் வரைக்கும் கேரண்டியா எல்ஐசி கொடுப்பாங்க. ஸோ மொத்தமா கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சம்மசூடு ஒரு 10 லட்சம் ரூபாய், போனஸ் ஒரு 3,20,000 ரூபாய், அந்த 1 லட்சம் ரூபாய் அக்குமுலேஷன் ஆன வேல்யூ பாத்தீங்கன்னா 13,78,385 ரூபாய். இது மொத்தமா சேர்ந்து 26,98,385 ரூபாயா உங்க பேரனுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. சோ ஒரே ஒரு பாலிசி தான் எடுக்கிறாங்க. அவங்க தாத்தா 27 லட்சம் ரூபாய் பயனடைகிறாரு, அவங்க பையன் 21 லட்சம் ரூபாய் பயனடைகிறாங்க, அவங்க பேரன் 27 லட்சம் ரூபாய் பயனடைகிறாரு. ஒரே பாலிசி 3 தலைமுறைக்கு வருமானம். ஸோ கிசான் விகாஸ் பத்திரம் தான் வேணும்னா அதுவும் எடுக்கலாம். எனக்கு மொத்தமா பணம் வேணுங்க, தேவை இருக்குன்னு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கிசான் விகாஸ் பத்திரால எடுக்கலாம். அதுவும் ஒரு கேரண்டி தான். நீங்க 3 தலைமுறைக்கு உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னா நீங்க ஜீவன் உற்சவ் பாலிசி எடுத்தீங்கன்னா 100% கேரண்டி. எல்ஐசி ஆக்ட் செக்ஷன் 37(1956) படி ஒவ்வொரு ரூபாய்க்கும் கேரண்டி எல்ஐசி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க கிசான் விகாஸ் பத்திரம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போஸ்ட் ஆபீஸ்ல எடுத்துக்கங்க. நீங்க ஜீவன் உற்சவ் பாலிசி எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க கீழே என்னுடைய நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றேன் இந்த ஒரு பாலிசியை நீங்க எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோவில் இருக்கிற நிறைய குறைகளை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோல அதை நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஒன் செகண்ட் நம்ம டேக்ஸை பத்தி பேசணும். டேக்ஸை பத்தி பாதிலேயே விட்டுட்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ டேக்ஸை பத்தி இப்போ சொல்லணும் அப்படின்னா நீங்க 12 லட்சம் ரூபாய் கட்டுவீங்க. 12 லட்சம் ரூபாய்க்கு 80C மூலியமா 20% டேக்ஸ் லேபர் நம்ம எடுத்துக்குவோம், பெருசா எடுக்க வேண்டாம். ஒரு 2,40,000 ரூபாய் டேக்ஸ் ரிபேட் கிடைக்கும்.
செக்ஷன் 1010D மூலியமா மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் தொகை இருக்கு இல்லைங்களா, இந்த பென்ஷனுக்கு தாத்தா ஒரு 27 லட்சம் ரூபாய் வாங்குறாரு இல்லைங்களா, அந்த 27 லட்சம் ரூபாய்க்கு 5,40,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும். பையன் ஒரு 21 லட்சம் வாங்குறாரு இல்லைங்களா, அந்த 21 லட்சத்துக்கு 4,20,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும். அதுவே பேரன் கிடைக்கக்கூடிய 27 லட்சத்துக்கு 5,40,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும். ஸோ மொத்தமா டாக்ஸ் ரிபேட்டா மூலியமா மட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 17,40,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட் மட்டும் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க 12 லட்ச ரூபாய் தான் கட்டுறீங்க. இந்த 12 லட்சம் ரூபாய்க்கு 80C 1010D மூலியமா 17,40,000 ரூபாய் டாக்ஸ் ரிபேட்டா மூலியமா மட்டும் நீங்க அனுபவிச்சுக்கலாம். ஸோ இந்த 17 லட்சம் ரூபாயும் ஆட் பண்ணுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்க கொடுக்குற 12 லட்சம் ரூபாய் பாலிசி 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகுது. நன்றி, வணக்கம்.